ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பருப்பை நல்லா தண்ணியில் அலசிட்டு குக்கரில் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், மஞ்சள் தூள் 3த்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு பிறகு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த குக்கரில். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு விட்டுற வேண்டியது தான். இன்னொரு பாத்திரத்தை வச்சு அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம் அது லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே தக்காளியும் போட்டு நல்லா 2த்தையுமே ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கத்திரிக்காயும் போட்டுட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலந்து விட்டுற வேண்டியதான். கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காயும் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டேன். காய்கள்லாம் நல்லா வெந்த உடனே பருப்பு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை கொட்டி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை ஒரு கொதி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி. நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.